பேச்சை கேட்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாளறிந்த நாவலர், தமிழகம் தழுவிய மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை வாஹித் ஃபாத்திமா அரசிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ ஃபவுஸ் அப்துல் ரஹீம் பாசலி ஹழரத் அவர்கள் கருணை நபியின் கடைசி தருணங்கள் என்ற கருத்தின் கீழ் பேச வருமாறு அன்போடு அவர்களை அழைக்கின்றோம். எதிர்பார்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வல்வாஹ நப்சிஹி வஸனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم من السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினாலும் நம் இருந்த மேலான பெண்மணி நாயகம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நல்லாட்சியாலும் திருமங்கலம் நகர ஜமாத்துல் உலமா சபை திருமங்கலம் நகர ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற சிறப்பான இந்த மீலாது திருவிழாவினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர்களே, சிராத்து, வரவேற்புரை, வாழ்த்துரை, துவக்க உரை என்றெல்லாம் ஒரே நிகழ்ச்சி நம்முடைய இதயங்களை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய உஸ்தாதுமார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அபு மூசா ஜர்ஹூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இது. இந்த அபு மூசா ஜர்ஹூரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன். அப்ப நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், மா ரபியுஜி அமலின் மௌலி, இந்த மௌலது மீலாத பத்தி யார சொல்லலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றாரு. அப்படி சொல்றாரு. நான் ரசூலுல்லாஹ்ட்டே நேரடியா கேட்டுட்டேன், யார சொல்லலாம் மௌலது மீலாத பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எங்க ஊர்ல இருக்கிற ஆளுங்களே ரெண்டு விதமா இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஹிஜ்ரி 700 வஃபாத்தானவர், ஏறத்தாழ 700 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த வரலாற்று செய்தி சுபுல் ஹுதா அப்படிங்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், யார சொல்லலாம் எங்க ஊர் ஆலிம் சாக்கள்லாம் சில பேர் கூடுங்கிறாங்க, சில பேர் கூடாதுங்கிறாங்க. சில பேர் மௌலது சோறு சாப்பிட்டா ஷிர்க்குங்கிறான், சில பேர் சாப்பிடலன்னா ஹராம்ங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொன்னாங்க.
அந்த பதில் தான் நமக்கான இன்றைய மகிழ்ச்சிக்கான ஆதாரம். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மம் ஃபரிஹ பினா ஃபரிஹனா பிஹி, மம் ஃபரிஹ பினா ஃபரிஹனா பிஹி. யாரு என்னை கொண்டு சந்தோஷம் அடைகிறாரோ அவரை கொண்டு நானும் சந்தோஷம் அடைகிறேன். என்ன பேசுறது, எனக்கு விழா எடுக்கிறது, என்ன புகழ்றது, அதற்காக உணவளிப்பது, இதுவெல்லாம் ஒருவருக்கு மகிழ்ச்சி என்றால் அது எனக்கும் மகிழ்ச்சியை தருகிறது, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிக்கு பிடிக்கிற ஒரு காரியத்தை செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் மாபைனல் மக்ரிபி வல் இஷா, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிற அவனுடைய பள்ளிவாசல். இஅ்திகாஃபினுடைய நிய்யத்தோடு உள்ளே இருந்தால் இருக்கிற ஒவ்வொரு வினாடிக்கும் ஆயிரக்கணக்கான நன்மைகள் மலக்குகளால் எழுதப்படுகிற ஒரு அற்புதமான இடம். நாம உள்ள வரும்போதே சொன்னோம், அல்லாஹும்ம ஃதஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, அல்லாஹும்ம நவைத்துல் இஅ்திகாஃப மா குன்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. இந்த பள்ளியில நான் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காக இஅ்திகாஃப் நியத்து செய்யறேன் அப்படிங்கிற நியத்தோடு தான் நாம உள்ள வந்திருக்கிறோம். இந்த ஒரு அற்புதமான தருணத்தை நம் கண்மணி நாயகம் செய்தனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி சில வார்த்தை பேசுறது விளங்குதில்லை. நான் உள்ள கொஞ்சம் நீ சொன்னீங்கன்னா நான் சந்தர்ப்பல மாத்திக்குவேன். நோக்கம் அதுதான், நாம பேசுறதும் கேட்கறதும் நமக்கு முதல்ல விளங்கணும், காதல வரணும், அது விளங்கணும், விளங்கினத்தான், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. அதனால நான் சொல்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த நபி? இந்த அகிலமே வியந்து போகிற அளவுக்கு அரசியல், ஆன்மீகம், அறிவியல் எல்லா இயல்களையும் பேசி உலகத்தையே வெளி உயர்த்த வைத்த உத்தமர். உலகம் அதிசயித்து போய் நிற்கிறது. யாரப்பா இவர்? 23 ஆண்டுகளில் 23,000 கோடி ஆண்டுகள் ஆனாலும் விளக்கம் எழுத முடியாத வார்த்தைகளை வாயிலிருந்து சாதாரணமாக பேசி ஒன்றும் தெரியாத அப்பாவி போல், நிறைக்குடங்கள் தழும்புவதில்லை என்பது போல், ஒன்றும் தெரியாதவர் போல் சாதாரணமாக இருந்துவிட்டு சென்ற பெருமகனார். இன்றைக்கு கொஞ்சம் விஷயம் தெரிந்து விட்டாலே அவனை கையில் பிடிக்க முடியாது. ஆளு குதிக்கிற குதி, அவன் வர்ற வருத்து, சுபஹானல்லாஹ், அவன் தனக்கென்று ஒரு பெரிய இமேஜ் இருப்பதாக அவனாகவே நினைத்துக் கொண்டு அவன் இந்த உலகத்தில் வாழ்கிற காலகட்டத்தில் எல்லாம் தெரிந்திருந்தும் கூட ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்தவர்கள் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான வலிமை! கண்ணியத்துக்குரிய இஸ்மாயில் சொன்னாங்க, கந்தக் யுத்தத்திலே எல்லாருடைய வயிற்றிலும் ஒரு கல் இருக்கும் போது கண்மணி நாயகத்தினுடைய வயிற்றிலே 2 கல். அந்த அளவுக்கு பசி, வயிறு முதுகோடு ஒட்டி கூன் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அந்த வயிற்றை தாங்கி பிடிப்பதற்காக 2 கல் வயிற்றிலே கட்டப்பட்டிருக்கிறது. முழுமையாக உணவு உண்டு பல நாட்கள் ஆன உடல். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் நான் அகழ் வெட்டி கொண்டிருக்கிறேன், குழி வெட்டி கொண்டிருக்கிறேன், பாறை வந்துருச்சு, அந்த பாறைய என்னுடைய கம்மட்டியால் ஓங்கி அடிக்கிறேன், ஆனா போக மாட்டேங்குது. பெருமான் உடனே வந்தார்கள். புகாரி ஷரீஃபினுடைய அறிவிப்பு, ஃபஅஹதல் மிஅ்வல, சம்மட்டியை எடுத்தார்கள், ஃபகால அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள், ஃபலரத பிஹி, அது கொண்டு அடித்தார்கள். அந்த பாறை மண் துகளாக மாறியது. பல நாட்கள் உணவு காணாத உடல், அந்த உடலுக்குள் வலிமை இல்லை என்று உலகம் பேசும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழரால் முடியாத ஒரு காரியத்தை சம்மட்டியை எடுத்து அல்லாஹு அக்பர் என்கிற ஒரு வார்த்தை கொண்டு அடித்த போது பாறை துகளாக மாறியது. அந்த உடலினுடைய பலம், அந்த வாயிலிருந்து வந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையினுடைய பலம். பாங்கு சொல்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அப்படிதானே? பாங்கினுடைய 4-6 வார்த்தைகள் நாம எப்படிதான் சொல்லுவோம்?
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிகப்பெரியவன், அல்லாஹு மிகப்பெரியவன். எந்த அல்லாஹு அக்பரை கொண்டு கந்தக்கினுடைய பாறை உடைக்கப்பட்டதோ அதே அல்லாஹு அக்பர் தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற பள்ளிகளில் சொல்லப்படுகிறது. அல்லாஹு நபியினுடைய நாக்கிலிருந்து வந்த தக்பீராக இந்த தக்பீர்களை கபூல் செய்வானாக. தமிழ்கிறது வாங்குது.
அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு பாறையை விலக்கி காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வருகிற போது என்னென்ன ஆற்றல் உண்டு என்பதை நம்மால் புரிய முடியும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையுமே அதிசயமான வாழ்க்கை. அதுல நமக்கான பகுதி கருணை நபியின் கடைசி தருணங்கள். எனக்கு இதுல 2 விஷயங்கள் ஞாபகத்திற்கு வருது. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருணை, அன்பு. இந்த உலகத்தில் அன்பை பற்றி பேசுகிற போது அம்மாவினுடைய அன்பை தான் பெரிதென்று சொல்வார்கள். இதுதானே ஒரு தாய் குழந்தை மேல வச்சிருக்கிற அன்புதான் உலகத்திலேயே பெரிய அன்பு. தாய் குழந்தை மீது செலுத்துகிற அன்புக்கு நிகராக ஒருவர் இன்னொருவர் மேல் கண்டிப்பாக செலுத்தவே முடியாது. அந்த அன்பையும் மிஞ்சிய அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைஹக்கில ஒரு செய்தி வருகிறது. ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க. 2 கையிலையுமே குழந்தையை இப்படி வச்சுட்டு ரசூல் தூக்கிட்டு வராங்க. கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் அந்த குழந்தையை வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த அம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதா அலாமா தரா முது உலித, பிறந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்கிறார். வயசு 6-7 ஆச்சு. ஆனா பேச்சில்ல, மூச்சில்ல, நடை இல்லை, எதுவுமே இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை, கண்ணு மட்டும் திறந்திருக்குது, புள்ள அப்படித்தான் இருக்கிறாரு, எந்த உடல் உறுப்புகளும் சரியாக இயங்கல, எனக்கு வயசு ஆகிட்டே போகும் அந்த அம்மா சொல்றாங்க. அதனால எனக்கு பின்னால் இந்த குழந்தையை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. நிச்சயமா இந்த பிள்ளை யாரும் பார்க்க மாட்டாங்க, பாரமா நினைப்பாங்க. அதனால இந்த பிள்ளைக்கு எனக்கு பின் கவனிப்பார் இல்லாத காரணத்தால் இந்த பிள்ளை மௌத்தா போறதுக்கு துவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு தாய் சொல்றாங்கன்னா எவ்வளவு வருத்தம் வந்திருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நிறைய கலெக்டர் ஆபீஸ்ல மாற்றுத்திறனாளிகளான குழந்தைகளை கொண்டு வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே மனு கொடுக்கிறார்கள், கருணை கொலைக்கு அனுமதி தாருங்கள். உலகத்துல சில நாடுகள் கருணை கொலையை அங்கீகரித்திருக்கிறார்கள். இனி இந்த பிள்ளையினுடைய நோய் தீராது, இந்த ஆளை இருக்க முடியாது, வாழ முடியாது, இவர் இப்படித்தான் இருப்பாரு, இருக்கிறது பாரம் அப்படிங்கிற நிலைமைக்கு வருகிற போது விஷ ஊசிகளை போட்டு கொண்டு விடலாம். இந்த கொலைக்கு உலகம் வைத்திருக்கிற பெயர் கருணை கொலை. இந்திய நாடாளுமன்றம் கூட அதை ஆதரிக்கலாமா, எதிர்க்கலாமா, ஐநாவினுடைய கோரிக்கைக்கு அங்கீகரித்து சொல்லி சாய்க்கலாமா என்கிற நீண்ட நெடிய விவாதங்கள் நடைபெற்று முடிந்து ஒரு பரிசீலனை இல்லாமல், முடிவில்லாமல் மசோதா தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இங்கே ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இனிமேல் வாழ்வதனால் உலகத்திற்கு பாரமாக மாறிவிடும், எனக்கு பின் குழந்தையை கவனிக்க யாரும் இல்லை, எனவே பொதுவாக ஐயமேக்கா என் பிள்ளை மௌத்தா போறதுக்கு அரசுலாம் துவா செய்வேன். இந்த தாயினுடைய மன அழுத்தத்தை பெருமான் புரிந்து கொண்டார். மருத்துவ உலகம் கைவிடுகிற இடத்தில் மாணவி முகமது ரசூலுல்லாஹ் எழுந்து நிற்கிறார். ஒரு வார்த்தை நன்மாராயமாக உனக்கு நான் சொல்லட்டுமா? யாரும் உனக்கு சொல்ல முடியாத நற்செய்தி ஒன்றை நான் தரட்டுமா என்று கேட்டார்கள். அந்த அம்மா விரக்தியின் வெளியில விச்சத்துல நின்று அந்த அம்மா சொன்னாங்க, சொல்லுங்க நாதா, ஏதாவது சுபச்செய்தி இருந்தால் ஒருவர் கூட குழந்தையின் எதிர்காலம் பற்றி நல்ல முறையில் பேச என் செவி கேட்டதே இல்லை. என் பிள்ளைக்கு நல்ல காலம் வரும் என்று யாரும் நாணயத்தில் இதுவரையிலும் சொன்னதில்லை. நீங்கள் சொன்னால் செவிமடுக்க நான் தயார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன்மா, நான் துஆ செய்தால் அல்லாஹ் பிள்ளைக்கு ஷிஃபாவை தருவான். ஒன்று, வாலிபனாக மாறுவார். 2, இறைப்பாதையை போரிடுவார். 3, ஷஹீதாக்கப்படுவார், அல்லாஹ்வினுடைய பாதையில் போர்க்களத்தில் கொல்லப்படுவார். 4,
ஒன்ன சொர்க்கத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார். இந்த 5 விஷயங்களும் இருக்கும்படியான ஒரு பிரார்த்தனையை நான் செய்யட்டுமா? அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, எப்பள்ள மௌத்தா போறதுக்கு துவா செய்யுங்க என்று சொன்ன அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, யார சொல்லலாம், இறை நாட்டம் அப்படியெனில் அல்ஹம்துலில்லாஹ், எனக்காக பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள். பெருமான் துவா செய்தார்கள். பிள்ளையினுடைய தலைமுடியை தடவினார்கள், முதுவ தடவுனாங்க, வயிற்ற புள்ள தடவுனாங்க, காலை இழுத்து விட்டாங்க, கையை இழுத்து விட்டாங்க. இழுத்து விட்டுக்கிட்டே அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வே அக்கிம்ஹு நிப்பாட்டு ரஹ்மானே என்றார். இந்த பிள்ளையை நிப்பாட்டு என்றார். அம்மா தூக்கி கொண்டு வந்த குழந்தை தாய்க்கு முன்னால், தஹா நபிக்கு முன்னால், மஸ்ஜித் நபவியினுடைய அனைத்து சஹாபிகளுக்கு முன்னால் பிள்ளை எழுந்து நின்றது. தாய் கரம் பிடித்து அழைத்து செல்வதை சபை பார்த்தது. சபையில் இருந்த சஹாபிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள், பெருமானாரை பார்க்கிறார்கள். பெருமான் சொல்கிறார்கள், பிறர்களே பசுவது அந்நிய ரசூலுல்லாஹ், நல்லா விளங்கிக்குங்க, அல்லாஹ்வுடைய நபி. யார்கிட்ட சொல்றாங்க? சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க. சும்மா சொல்லாதீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சும்மா இல்ல, என்னுடைய ரசூல் யார் புரிந்துகொள். ஃபஸ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார். சபையில இருந்த ஒரு சஹாபி சொல்றாங்க, அந்த குழந்தை இளைஞராக மாறினார், வாலிபராக வந்தார், வீரராக மாறினார், யமாமா யுத்தத்திற்கு வந்தார். முசைலமத்துல் கஸாப் என்பவன் தன்னை நபி என்று வாதிட்டான். அவனை வீழ்த்துவதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திற்கு வந்தார்கள். அந்த யமாமா யுத்தத்திற்கு அந்த இளைஞரும் வந்தார். அந்த போர்க்களத்தில் அவர் கொலை செய்யப்பட்டார். இதை நாம் பைஹக்கி தலாலுன் நபுவாவிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. நான் எதுக்கு பதிவு செய்கிறேன் என்றால், தாயின் அன்பை விட அலாதியானது, அற்புதமானது, அதிபயங்கரமானது, பன்மடங்கு பெரியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு. இந்த உம்மத்தின் மீது அத்தனை அன்பு கொண்டவர். உலகத்து பொருளெல்லாம் நபியினுடைய அன்புக்கு ஏங்கி கிடந்த போது இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு உம்மத்திற்காகவே வாழ்ந்தவர்கள். நாம மீளாதுகளா எடுக்கிறோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம், ஒரு தலைவரை பற்றி பேசுகிறோம், கேட்கிறோம். இதில் நமக்கு என்ன பெருமை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் பின்பற்றுகிற தலைவரின் தகுதி என்ன, தரம் என்ன, அவர்களின் மாண்பு என்ன, மரியாதை என்ன என்பதை புரிகிற போது தலைவர் மீது வைக்கிற அன்பு கொஞ்சம் கூடுகிறது, தூக்கலாக மாறுகிறது. புரியத்தான் பூமானின் அன்பு இதயத்திற்குள் இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறது. வார்த்தைகள், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை விட இதயத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி உந்துகிற சில வார்த்தைகள் இறைவனால் ஏறெடுத்து பார்க்கப்படுகிறது என்பதை பெருமானாருடைய அன்பில் மட்டும்தான் நம்மால் காண முடியும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பில் தாயின் அன்பை விட பன்மடங்கு அதிகம் கொண்டவர்கள் அந்த ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நபிமார்களை உலகத்துக்கு எதுக்கு அனுப்பினான்? நபிமார்கள் உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? உலகத்திற்கு ஹிதாயத், வழிகாட்டுதல், மக்களை அல்லாஹ்வோடு கொண்டு சேர்க்குதல். எல்லாரையும் அல்லாஹ்வோடு கொண்டு சேர்க்கிறது, மக்களுக்கு நன்மையை போதிக்கிறது, இஸ்லாத்தை போதிக்கிறது, சொர்க்கத்திற்கான வழிகளை சொல்லிக் கொடுப்பது, அழைத்து செல்வது, இது நபிமார்கள் செய்த வேலை. அதற்காகத்தான் நபிமார்கள் வந்தார்கள். வந்த இடத்தில் பெருமானாரை போல் எந்த நபியும் கடற்பணியாற்றியது இல்லை. எல்லா நபிமார்களும் சமூகத்தை தர்மத்தை செய்தார்கள், சிறுமத்தை செய்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிறுமத்து இருக்குத, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அனுப்பியவனே அசந்து போனான். பெருமானாருடைய களப்பணியை பார்த்து அனுப்பியவனே அசந்து போனான். அல்லாஹ் சொன்னான், லஅல்லக தாஃபிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இன் லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் யா ஸஃபா. யா ரசூலல்லாஹ், இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக அவங்க பின்னால நடந்து உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளக்கூடாது என்றார்.
அவங்க ஈமான்கள் இல்லைங்கிறதுக்காக நீங்க அதிகப்படியான சிரத்தை எடுத்து சிரமம் எடுத்து உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ளக் கூடாது என்றான் அல்லாஹ். இத்தனை சிரமம் இதற்கு வழியை காட்ட வேண்டியது உங்களுடைய வேலை. இந்த பிள்ளைகள் உருப்படணும், சொர்க்கத்திற்கு வரணும் என்பதற்காக நீங்கள் இத்தனை சிரமப்படக்கூடாது என்று அனுப்பியவனே அட்வைஸ் பண்ணுகிறான். கொஞ்சம் பொறுமையா போனா போதுங்கிறான். இப்படி ஒரு மாண்பு உலகத்தில் எந்த நபிக்கும் கிடைத்ததில்லை, எந்த தலைவருக்கும் கிடைத்ததில்லை. அந்த அளவிற்கு களப்பணியில் தூய்மை, நேர்மை, இந்த உம்மத்தின் மீது அன்பு, அத்தனை பேரும் சொர்க்கம் போக வேண்டும், 50 பேரையும் கூட்டிட்டு போகணும். அதற்காக அதிகப்படியான தியாகம், அதிகப்படியான சேவை, அதிகப்படியான கண்விழிப்பு, அதிகப்படியான உடல் வெறுப்பை அனைத்தையும் பார்த்து அல்லாஹ் சொன்னார், இத்தனை சிரமம் நீங்கள் எடுக்க வேண்டாம். சொன்னாக்கா உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் கடைசி நேரம், அவங்களுடைய கடைசி தருணங்கள், மூசா நபி அல்லாஹ்வோடு பேசுறாங்க. மோடி சமூகத்துல ஈமான சொல்லி பார்த்து அவங்க ஏற்க மறுத்து இரண்டாவது பேசி மூசா நபியை குறைப்படுத்தி எல்லா நேரங்களிலும் மூசா நபிக்கு சொல்லை தந்து இறுதியாக அல்லாஹ்விடம் மூசா நபி சொன்ன வார்த்தை, லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹீ ஹாரூன், அல்லாஹ் எனக்கும் என் அண்ணன் ஹாரூனுக்கும் நான் பொறுப்பு என்று சொன்னார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், 2 பேருக்கு தான் நான் பொறுப்பு, இந்த பயல்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதற்கு மூசா நபி ஒதுங்கி விட்டாரு. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,23,000 சஹாபிகள், 24,000 சஹாபிகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், ஹஜ்ஜத்துல் வதா என்கிற கடைசி ஹஜ், அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் நின்று கொண்டு அந்த 1,24,000 பேர்களையும் வைத்துக் கொண்டு ஒரு தலைவர் தொண்டர்களை பார்த்து கேட்கிறார், மக்களே, சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேனா? உங்களுக்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேனா? இறைவன் எனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? கல்வியின் விஷயத்தில் உங்களை அனாதைகளாக விடாமல் அனைத்து விஷயங்களையும் போதித்து விட்டேனா? எல்லாம் சொல்லிவிட்டேனா? நான் தந்துவிட்டேனா? என்னுடைய அமானியத்தை எத்தி வைத்து விட்டேனா? என்ற ஒட்டுமொத்த சமூகமும் சொன்னது, பலா பல்லகத்த யா ரசூலல்லாஹ், அத்தைல் அமானா வலகைத்தல் உம்மா. இன்னைக்கு நாம ஹஜ்ஜுக்கு போகும்போது மதீனாவினுடைய தர்பாருக்கு சென்று அந்த கண்மணி நாயகத்தினுடைய முன்னால் நின்று கொண்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், பல்லகத்த ரிசாலத்த வஅத்தைல் அமானத்த வனஸஹத்தல் உம்மத்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் விசாலத்தை, தூதுத்துவத்தை எட்டி வைத்து விட்டீர்கள், கொடுத்த அமானிதத்தை ஒப்படைத்து விட்டீர்கள், இந்த உம்மத்திற்கு நலவை நாடினீர்கள் என்று நாம் சொல்கிறோமே. 1,24,000 பேர்களும் சொன்னார்கள், சரியாக சொன்னீர்கள், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள், எங்களுக்கு சொல்லப்படாத செய்தியும் ஒண்ணு இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஷஹது, அல்லாஹ்வே நீயே சாட்சி, வந்த காரியத்தை முடிச்சுட்டேன், நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டேன். எந்த காரியத்திற்காக என்னை நீ நபியாக அனுப்பினாயோ, கடைசியில் முதலில் என்னை படைத்து கடைசியாக என்னை அனுப்பி எந்த காரியத்தை என் மூலம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினாயோ அதை செய்து முடித்து விட்டேன். இந்த மக்கள் சொன்னார்கள், நான் சொல்லிட்டேன். இந்த மக்கள் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஷஹது, நீயே சாட்சி. எந்த தலைவரும் எந்த தொண்டரும் வரலாற்றுல இப்படி வந்த வேலையை முடித்து தொண்டர்களை சாட்சியாக்கி சென்ற தலைவர்கள் வரலாற்று. இந்த பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இந்த கட்டத்தில் பார்த்தாலும் சரி, பெருமானார் அனைத்திலும் மிகைத்து போய் நிற்கிறார். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த வரலாற்று செய்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும்.
யமன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. அவர்களுக்காக சில உபதேசங்களை செய்கிறார்கள். அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வாகனத்தின் மீது இருக்க பெருமானார் வாகனத்துக்கு கீழே நிற்கிறாங்க. தொண்டன் மேலே இருக்க தலைவன் கீழே நிற்கிறார்கள். ஆகவே சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேன், கவனமாக இருக்க வேண்டும். அரசு பணி நிமித்தமாக யமனுக்கு செல்கிற நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. கடைசியா சொன்னாங்க, மாதே அத்தா அல்லா தல்கானி வாழ்க ஆமி வாதா, அடுத்த வருஷம் நீ என்னை சந்திக்க மாட்டாய், அடுத்து நீ மதீனாவுக்கு வரும்போது என்னை நீ சந்திக்க மாட்டாய். லஅல்லக தமுர்ரு மஸ்ஜிதி ஹாதா, இந்த பள்ளியை கடந்து செல்வாய். வ கப்ரி ஹாதா, இந்த பள்ளிக்கு உள்ளே இருக்கிற என் கபரை நீ கடந்து செல்வாய். நான் இருக்க மாட்டேன். பயணம் அனுப்புகிற ஒரு பிள்ளையிடம் அடுத்த வருஷம் நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா, உயிரையே தருவதற்கு தயாராக இருந்த முஆதால் அதை எப்படி தாங்க முடியும்? இதில் செய்து நான் மாதிரி எல்லாரும் தேம்பி அழுதார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதே சேர்ந்திருப்பது துன்யா என்று நினைத்துக் கொண்டாயா? நான் துன்யாவில் சேர்ந்தே இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டாயா? இன்ன மௌஇதக்கும் மணி யௌமல் கியாமா, என்னோடு நீங்கள் சேர்ந்திருப்பதாக வாக்களிக்கப்பட்ட இடம் நன்மை. கவலைப்படாதீங்க, போங்க. மாதுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன அவுலன்னாசி பி யௌமல் கியாமா அல் முத்தகூன், இன்ன அவுலன்னாசி பி அல் முத்தகூன். மாது மக்கள்ல என்னோடு நெருக்கமாக எனக்கு பிடித்தமானவர்களாக யார் இருப்பார்கள் தெரியுமா? தக்வா உள்ளவர்கள் இருப்பார்கள். யாருக்கு தக்வா இருக்குதோ அவங்க என்னோடு நெருக்கமாக இருப்பார்கள். மன்கானோ, அவங்க யாரா இருந்தா என்ன, ஹைசுகானோ, எந்த ஊர்ல இருந்தா என்ன. யமனுக்கு போனா நெருக்கம் குறைந்துவிடும் என்று நினைத்தாயா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க? என்னோடு நெருக்கமானவர்கள் தக்வா உள்ளவர்கள். அவங்க எங்க இருந்தா என்ன, திருமங்கலத்துல இருந்தா என்ன, திருச்சியில இருந்தா என்ன, மதினால இருந்தா என்ன, மணப்பாறையில இருந்தா என்ன, ஊர் எனக்கு என்ன பேதம்? என்னோடு நெருக்கமா இருக்க வேண்டுமா? தக்வா இருக்க வேண்டும். உனக்கு யமனில் இருக்கிற போது தக்வா இருந்தால் என் நெருக்கம் உனக்கு கிடைக்கும். போய்வா மகனே. இதை செய்து நாம் மாதிரி எல்லாம் ஒன்று செல்கிறார். இங்கதான் முதலில் பெருமானார் வாய்விட்டு பேசிய இடம் இந்த இடம் தான். அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன். மாதியை அடுத்து வருகிற போது என்னை சந்திக்க மாட்டார். அதற்கு மாதிரி எப்படி வந்தார்கள் இன்ஷா அல்லாஹ் அதை பின்னால வச்சுப்போம். நான் மறந்தா கூட நீங்க ஞாபகம் காட்டணும். எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி. ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ்ஜி, துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரபாவுடைய தினம் தன்னுடைய நாட்டத்தை கஸ்வாவில் அமர்ந்து கொண்டு உலகம் வியக்கிற வரலாற்று தத்துவத்தை பேசிய வெள்ளை பெருமான் ஏறத்தாழ 1 மணி நேரம் அந்த ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு உலக முடிவு நாள் வரையிலும் வருகிற அனைத்து காரியங்களையும் புள்ளி விவரங்களோடு பட்டியலிட்டு அங்கிருந்த சஹாபிகளிடத்தில் பேசிக் கொண்டே இருந்த பெருமான் எல்லாவற்றையும் சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், மக்களே, ஹஜ்ஜி சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள். அடுத்த ஹஜ்ஜுக்கு நான் வரமாட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள். ஷைத்தானுக்கு கல்லடிக்கிற இடத்தில் நிற்கிறார்கள், ஜம்ராவை கல்லால் அடிக்கிறார்கள், அடித்துவிட்டே சொல்கிறார்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அடுத்த வருடம் நான் கேட்பதற்கு இருக்க மாட்டேன். இருக்காமலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியே பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஹஜ்ஜினுடைய எல்லா நிலைகளிலும் பேசிக்கொண்டே வந்தார். இடையில ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தலைவர், உலகத்தினுடைய 1ஆம் நம்பர் சர்வாதிகாரி ஹிட்லர், உலகத்தினுடைய 1ஆம் நம்பர் சர்வாதிகாரி, பாசிச சிந்தனை உள்ளவன்,
இன்றைக்கு உலகத்தில் சர்வாதிகாரமும் பாசிசமும் பயங்கரவாதமும் வன்முறை பேச்சுக்களும் கலவர சிந்தனைகளும் எந்தெந்த பாசிஸ்டுக்கு இருக்கிறதோ அத்தனை பேருக்கு ரோல் மாடல் ஹிட்லர் தான். அதனாலதான் இந்த பாசிச சிந்தனை உள்ளவர்களுக்கு ஃபுல்லாவே நாம் ஹிட்லரிசம் என்று சொல்கிறோம். அது ஹிட்லரின் மூலமாக களவு வாங்கப்பட்ட செய்திகள். அவ்வளவு மோசமானவன் ஹிட்லர். ஆயிரக்கணக்கான யூதர்களை கொண்டவர், யூத சாம்ராஜ்யத்தினுடைய சின்ன சொப்பனமாக விளங்கியவர். உலகம் ஒரே கொடையின் கீழ் வர வேண்டும், அந்த உலகத்தினுடைய கொச்சை வேந்தனாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர். உலகத்தினுடைய ஒரே அரசன் நானா இருக்குன்னு ஆசைப்பட்டவர். ஹிட்லரின் கடைசி காலத்தில் அவர் பேசுகிறார், நான் மோசமானவன் தான், சர்வாதிகாரி தான், உலகமே எனக்கு சரணாகதியாக வேண்டும் என்று நினைத்தவன் தான். முதலாக ஒரு மனிதருக்காக என் தலை குனிகிறது என்றால் அது முஹம்மது என்கிற ஒரு மனிதருக்காக தான். ஹிட்லர் என்கிற சர்வாதிகாரி சொல்கிறார், எல்லோரும் எனக்கு தலை குனிய வேண்டும் என்கிற எண்ணம் என்னிடத்தில் இருக்குது, ஏன் தலை குனிவதாக இருந்தால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்காக குனியும். ஏன் தெரியுமா? அவங்க ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. ஹிட்லர் சொல்கிறார், அவங்க ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. ஒரே ஒரு தடவை தான் அந்த ஜம்ராவில் கல்லடிச்சாங்க. ஒரே ஒரு தடவை தான் அரபாவில் இருந்தாங்க. ஒரே ஒரு தடவை தான் மினாவில் இருந்தாங்க. இத்தனை ஆண்டுகள் பின்னாலும் இத்தனை லட்சம் முஸ்லிம்கள் அந்த ஒரு மனிதர் ஒரு தடவை செய்த காரியத்தை இத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த உம்மத்து லட்சக்கணக்கில் செய்து கொண்டே இருக்கிறதே. அப்படி என்றால் அவரினுடைய அந்த ரோல் மாடல், அவருடைய முன்மாதிரி எந்த அளவிற்கு ஆழமாக போயிருக்கிறது என்று நான் நினைத்த போது என் தலை குனிகிறது என்றார். சர்வாதிகாரிகளையும் சரணடைய செய்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சர்வாதிகாரிகளையும் சரணடைவாங்க, இன்ஷா அல்லாஹ். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை இந்திய இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு தருவாங்க. இந்த ஹஜ்ஜில இதான் நிலைமை. ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் சொல்றாங்க, எது வேண்டுமானாலும் கேளுங்கள், அடுத்த வருடம் கேட்க நான் இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தோழர்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களே எல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேனா, அல்லாஹுவை நீ சாட்சி என்று சொன்ன போது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குனா, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா, உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கிய போது சஹாபிகளுக்கு ஆனந்தம். என மார்க்கம் பூரணமாகிவிட்டது என்று அல்லாஹ்வே சான்றிதழ் தந்து விட்டார். அப்படின்னா அது நமக்கு பெருமைதான் என்று எல்லோரும் சந்தோஷப்படுகிற போது ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தேம்பி அழுதது. இதுனா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு தனியா போய் உட்கார்ந்து அழுதாங்க. நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இந்த அபூபக்கர் அழுது கொண்டிருக்கிறாரு, என்ன நியாயம் இது, ஏன் அழுகிறார்? உடனே வந்து கேட்டாங்க, மா யுபுக்கிக்க யா அபூபக்கர், அபூபக்கர் நாயகமே ஏன் அழுறீங்கன்னு கேட்டாங்க. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுதா, மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்தாங்க? மார்க்கத்தை பூர்த்தியாக்க வந்தாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ்? வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்கிறான். நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமானார் நம்மை பிரிகிற நேரம் நெருங்கிவிட்டது. இந்த ஆயத்து எனக்கு அப்படித்தான் விளங்குது. நீங்க சந்தோஷப்படுகிறீர்கள், எனக்கு சங்கடம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தீனை பார்க்கிறீர்கள், நான் முஹம்மது ரசூலுல்லாஹை பார்க்கிறேன். பார்வைகளின் விதங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நட்புலகத்தில் இன்றைக்கும் பேசப்படுகிறார்களே அதிசயமாய். எல்லா நிலைகளிலும் முஹம்மது ரசூலுல்லாஹை கவனித்தவர். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. ஹஜ்ஜத்துல் வதா இந்த உரை முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். திடீரென்று ஒரு நாள் இரவு ஆயிஷா அம்மையாரிடத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷா, அல்லாஹ் உஹது சுஹதாக்களை ஜியாரத்து செய்ய அனுமதி தந்திருக்கிறார், என்ன போக சொல்றாங்க.
ஐஷா அம்மா கேட்கிறாங்க, இந்த நடுநிசீலா இந்த இரவிலா இப்பவா? ஆம், அல்லாஹ் சொல்கிறான், பத்ரினுடைய உஹதினுடைய சுகதாக்களை ஜியாரத்து செய்ய சொல்கிறான். நான் போறேன். போனாங்க. உஹது சுகதாக்களை பார்த்து நாம கபிரிஸ்தானுக்கு போனா சலாம் சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா சுஹதா உஹது. உஹது தியாகிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகும். அன்துமு சாபிகூன், நீங்க முன்னால போயிட்டீங்க. வைனா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நாங்க பின்னால வருவோம். இது நாம எல்லாரும் சொல்ற வார்த்தை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, இன்னி இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நான் சீக்கிரம் வந்துடுவேங்க. கூட இருந்த நபித்தோழர் கேட்கிறார், யார சொல்லலாம், அண்ணா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் எப்போதும் சொல்கிற வார்த்தை தானே. ஆனா இன்னி இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நான் வந்துருவேன்னு சொல்றீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்ல சொன்னார். அல்லாஹ் சொல்ல சொன்னார். இறைவன் என்ன சொல்கிறானோ அதில் நான் சொல்கிறேன். அந்த ஜியாரத்தை முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து வீட்டுல உட்கார்ந்து அழுறாங்க. சுபஹனுடைய தொழுகையை முடிச்சுட்டு தோழர்களை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அழுறாங்க. நபித்தோழர் ஒருவர் எழுதி கேட்கிறார், யார சொல்லலாமா யுகிக்க, தாங்கள் அழுவதின் ரகசியம் என்ன, ஏன் அழுவீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்தகத்து இலா இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய சகோதரர்களை, என்னுடைய இஹ்வான்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சஹாபிகள் கேட்கிறார்கள், அவளுக்கு நாம் இஹ்வானிக்க யார சொல்லலாம், நாங்க உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா, அண்ணன் தம்பிங்க இல்லையா, சகோதரர்கள் இல்லையா? பெருமானார் சொல்கிறார்களா, நீங்க என்னுடைய சகோதரர்கள் அல்ல, அன்சுமா சஹாபி, நீங்க என்னுடைய தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் வருகிற ஒரு சமுதாயம், எனக்கு பின்னால் வருகிற ஒரு சமுதாயம். என்ன நம்புவாங்க, ஈமான் கொள்வாங்க. லம் யரவுனி, என்ன பார்த்திருக்க மாட்டாங்க. என்னை பார்க்காமல் என் மீது மஹப்பத்து கொண்டு என்னை நம்புகிற ஒரு கூட்டம் எனக்கு பின்னால் வரும். அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். அல்லாஹ்வே, அந்த சகோதரர்கள் எங்களையும் உட்படுத்துவாயாக. நாம் நபியை பார்க்க ஆசைப்படுகிறோம், பெருமானார் நம்மை பார்க்க ஆசைப்படுகிறார். பார்த்தல் என்பது ஒன்றே அல்ல, பார்த்தல் என்பது ஒரு வழிப்பாதை அல்ல. இறைவன் சொல்வானே, நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். அல்லாஹ் சொல்றான், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். நீ ஒரு குணம் வந்தால் நான் ஒரு குணம் வருவேன். நீ கேட்டால் தருவேன், நீ எது கேட்டாலும் கொடுப்பேன். இப்படி ஒரு நிலை இறைவன் அடியானுக்கு செய்கிறான். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதுவரையிலையும் வரல, இனிமேலதான் வருவாங்க, ஆனால் என்னை நம்புவாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னார்கள் சஹாபிகள். சொல்லிவிட்டு வஃபாத்தினுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு வஃபாத்தினுடைய 9 நாட்களுக்கு முன்னால், சரியான தகவலின் பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா நபித்தோழர்களிலும் குறிப்பிட்ட சிலர்களை உள்ளே வரவழைத்து சில ரகசியங்களை பேசிவிட்டு இறுதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே அழைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்க, பேசி முடிந்ததென்று உள்ளே வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் இடத்தில் கேட்கிறார்கள், மருமகனும் மாமனாரும் ரொம்ப நேரம் பேசுற மாதிரி தெரியுதே, மருமகனும் மாமனாரும் ரொம்ப நேரம் பேசுற மாதிரி தெரியுதேன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, அலி மதீனத்துல் இல்ம், நான் மதீனத்துல் இல்ம் என்றால் அலி அதனுடைய வாசல். மதீனாவினுடைய ஞானத்தின் சில பகுதிகளை, ரகசிய ஞானத்தை நான் அலியாருக்கு தந்திருக்கிறேன், அல்லாஹ் கபூல் செய்வான் என்றார்.
ஒவ்வொரு துறைக்கும் பெருமானார் ஒவ்வொரு சஹாபிகளை தேர்வு செய்தார். ஒவ்வொரு பெருமானாருடைய அந்த அணுகுமுறை இருக்குது, ஆளுமை திறன். சஹாபிகள் அத்தனை பேர்களையும் ஒவ்வொரு துறையில் பண்பட்ட தலைமைத்துவ உணர்வு கொண்டவர்களாக ஒவ்வொரு சாதார்களையும் உருவாக்கி காட்டினார். நம்ம நினைக்கிற ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் எல்லாம் பேசினாங்க அப்படின்னு. எல்லாத்தையும் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசினாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் என்ன? சாஹிபு சிறு ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை உடையவர்னு பேரு ஹுதைஃபாவுக்கு. ரகசியமான செய்திகளை உள்ள அதற்கு ஹுதைஃபாட்ட சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ரகசியங்களும் ஹுதைஃபாவுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், சின்ன செய்தி. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் அதற்கு ஹுதைஃபாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஹுதைஃபா, என்னுடைய ஆட்சியில அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறேன்னு யாராவது முனாஃபிக் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. யாராவது முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு ஹுதைஃபா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, லா உஃஷி சிர்ர ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன். போட்டு வாங்குற வேலை தானே இது. நான் ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன். அதற்கு ஹுதைஃபா போயிட்டாங்க. ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அதிகாரிய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, பதவியை ஒதுக்கிட்டாங்க. அவர் இப்ப அந்த போஸ்டிங்ல இல்ல. செய்தி தெரிஞ்சவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து என்ன கேட்கிறாங்க, மன் அல்லமக்க அன்னஹுகான முனாஃபிகா. அவரு முனாஃபிகா இருந்தாருன்னு உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்டாரு. அவரு முனாஃபிகா இருந்தாருன்னு உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹுதைஃபாட்ட கேட்டேன், சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஹுதைஃபாவுடைய ரப்புட்ட கேட்டேன், சொல்லிட்டான். அல்லமனி ரப்பு ஹுதைஃபா. ஹுதைஃபாவுடைய ரப்பு எனக்கு சொல்லி கொடுத்தார், என் மனசுல போட்டான். அந்த ஆள் சரியில்லைன்னு சொன்னா சொல்லிட்டேன். பெருமானாருடைய ரகசிய குடோனாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாருடைய ஒவ்வொரு குணங்களையும் தாங்கி ஒவ்வொரு துறைகளில் ஒவ்வொரு நபர்களை சரியான பண்பு கொண்டவர்களாக ஆக்கி காட்டினார். அந்த அடிப்படையில தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட நெடிய நேரம் ரகசியம் பேசினார். பள்ளிக்குள்ள ஒரு நாள் கடுமையான சப்தம். பள்ளிக்கு ரசூலுல்லாஹ் வரல. சில செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் பள்ளிக்குள்ளால கசூரல் லகத் சப்தம் அதிகமானது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன, ஏன் சப்தம், என்ன சப்தம் போடுறாங்க, ஏன்? சஹாபிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னஹும் யஹாஃபூனக. பயப்படுறாங்க, உங்களை நினைச்சு பயப்படுறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயப்படுறாங்க. 75-85 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தவங்களுடைய நிலைமை என்னன்னு யாருக்கும் கிடைக்கவே தெரியாது. அப்படிதானே? 85 நாள் ஆஸ்பத்திரினா இருந்தாங்க, லட்சக்கணக்கான ரூபாவுக்கு இட்லி சாப்பிட்டாங்க, என்னெல்லாமோ நடந்துச்சு. ஆனா கடைசி வரை யாருக்கும் எதுவும் தெரியாது. பெருமானாரிடத்தில் தோழர்கள் சொல்கிறார்கள், இன்னும் யஹாஃபூனக. அவங்க உங்களை பயப்படுறாங்களா? என்னையா? 7 தோல்பையினுடைய தண்ணீரை எடுத்து வாருங்கள் என்றார்கள். 7 தோல்பையினுடைய தண்ணீரை கொண்டு வாருங்கள். இன்னொரு அறிவிப்பில் வருது, மதீனாவினுடைய 7 கிணத்து தண்ணீர்களை கொண்டு வாருங்கள். தண்ணீர் கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு முடியல, ஒரு பெரிய பேஷன், வட்ட பாத்திரம், அதுல நபியை உட்கார வைத்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தண்ணீரை ஊற்ற பெருமானாருடைய உடல் கழுகப்படுகிறது. அப்படியே எழும்புனாங்க, துணியை மாத்துனாங்க. நான் பள்ளிக்கு போயிட்டு வரேன்னு நாங்க மயக்கம் விட்டு விழுந்திருக்கார். கவனிக்க வேண்டிய விஷயம், எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு உடல் சோர்ந்து போயிருக்கிறது. மயக்கம், கண்ணை முழிச்சாங்க. கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளைங்க போயிட்டாங்களான்னு கேட்டாங்க. பள்ளியில இருந்த பிள்ளைங்க போயிட்டாங்களான்னு கேட்டாங்க. தோழர்கள் சொன்னார்கள், இன்னமும் 80 யார சொல்லலாம், எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன குளிக்க விட்டுங்க. மீண்டும் குளியல், மீண்டும் மயக்கம், மீண்டும் முழிப்பு, மீண்டும் குளியல், 3 முறை குளித்துவிட்டு பள்ளிக்கு வருகிறார்கள். நடக்க முடியல.
ஒரு பக்கத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கத்துல ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருடைய தோள்லையும் கையை போட்டிருக்கிறாங்க. பெருவிரல் இரண்டும் கீழே ஊன முடியாத அளவுக்கு கோடு கழிப்பது போல் கீழே இழுத்துக் கொண்டிருக்க ரெண்டு தோழர்களுக்கு நடுவில் வந்து பள்ளிக்கினுடைய மிம்பர்ல ஏறி உட்கார்றாங்க. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஆகிரு கஅதத்தின் கஅதஹ ரசூலுல்லாஹி மிம்பர், மிம்பர் படியின் மீது பெருமான் இருந்த கடைசி இருக்கும். அந்த மிம்பரில் ஏறி அமர்ந்தார். அமர்ந்துகிட்டு கேட்கிறாங்க, ஐயோன்னா கஅன்னக்கும் தகாஃபூன அலைய, நீங்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியுது மக்களே, என்ன நினைத்து நீங்கள் எல்லாம் பயப்படுவது போல் தெரிகிறதே, நான் வஃபாத்தாகி விடுவேன், உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்கிற அச்சம் உங்களை ஆட்சி படைக்கிறதா? காலு பல, ஆமா யாரும் சொல்லலாம், எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பிரிவு நேரம் வந்துவிட்டதோ, எங்களை விட்டு சென்று விடுவீர்களோ, எப்படியோ இருந்த எங்களை இப்படி ஆக்கி வைத்து விட்டு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் எங்களுடைய நிலை மீண்டும் எப்படி ஆகுமோ, உங்களுடைய பிரிவு எங்களை எப்படி வாட்டும் வதைக்கும் என்பதை நினைக்கிற போது நினைக்கவே பயமாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களே, அஃபஹஸிபத்தும் அன்ன மௌஇதக்கும் அத்துன்யா, நாம் சேர்ந்திருப்பது உலகத்தில் என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள். மாற்றிக்கொள்ளுங்கள் எண்ணத்தை. இன்ன மௌஇதக்கும் யௌமுல் ஹவுத், ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நீங்கள் அங்கு வருவீர்கள். அங்கு வருகிற போது உங்களுக்காக நான் காத்திருப்பேன். பெருமானாருடைய பாசத்தை நீங்கள் இந்த இடத்தில் கொஞ்சம் கவனமாக உள்வாங்க வேண்டும். ரெண்டு செய்தி நான் சொல்றேன், ரெண்டு செய்தி நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நாம் யாருக்காக இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறோம் நமக்கே புரியுது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க. புகாரி ஷரீஃபினுடைய அறிவிப்பு. ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்ப அதுக்கு ஒரு அகுலக்க யௌமல் கியாமா, மறுமை நாள்ல உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சு பாப்பீங்களான்னு கேட்டாங்க. மறுமை நாள்ல உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சு பாப்பீங்களா? உங்க மடியில படுத்திருக்கிற உங்க மனைவி மறுமையில என்னெல்லாம் நினைப்பீங்களான்னு கேட்கிறாங்க. பத்துன்னு எழுதிட்டாங்க. எழுதிட்டே சொன்னாங்க, ஆயிஷா, மறுமையில 3 இடத்துல யாரும் யாரையுமே நினைக்க மாட்டாங்க. லா யذ்குரு ரஜுலுன் ரஜுலா, யாரும் யாரையும் நினைக்க மாட்டாங்க. அப்படி 3 இடம் இருக்குது. அந்த 3 இடத்துல யாரும் யாரையும் நினைக்க மாட்டாங்க. 1வது இடம் நன்மை தீமை நெருக்கப்படுகிற இடம். எந்த தத்து கூடுமோ, என்ன நடக்குமோ, நன்மை கூடினால் சொர்க்கம், தீமை கூடினால் நரகம், அல்லாஹ்வுடைய நிலை என்ன ஆகுமோ என்று ஒவ்வொரு பொறும் பதறுகிற இடம். அங்க யாரும் யாரையும் நினைக்க மாட்டாங்க. 2வது இடம் பட்டோலைகள் தரப்படுகிற இடம், ஆமால் நாமா தரப்படுகிற இடம். வலது கையிலையா இடது கையிலையா? வலது கையில தரப்பட்டா சொர்க்கம், இடது கையில தரப்பட்டா நரகம். அங்கேயும் யாரும் யாரும் நினைக்க மாட்டாங்க. 3வது சிராத்துல் முஸ்தகீம் பாலம், முடியை விட மிக மென்மையாக இருக்கிற ஒரு பாலம். கடந்து சென்றால் சொர்க்கம், தவறி விழுந்தால் நரகம். நரகத்தினுடைய மேலே போடப்பட்டிருக்கிற ஒரு பாலம். அல்லாஹ் பத்திரமாக கரை சேருகிற தௌஃபீக்கை தருவானாக. அந்த இடத்தில் யாரும் யாரையும் நினைக்க மாட்டார்கள். இந்த 3 இடத்துல யாரும் யாரையும் நினைக்க மாட்டாங்க. இது ஆயிஷா அம்மாவிற்கான பதில். பள்ளியில எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கிராமப்புறத்து அரபி வருகிறார், தூரமா நிக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பின்ன உள்ள வந்தாரு. ஃபஸல்லம அலா ரசூல், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. பெருமானார் பதில் சொன்னார்கள். அப்போ அஜ்லிசு, உட்காரலாமான்னு கேட்டாரு. தாராளமாக என்றார்கள் பெருமான். வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே முதல் கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ஐன அத்லுபுக யௌமல் கியாமா, மறுமையில் நான் உங்களை எங்கே தேடுவேன்? சில பேர் பாட்டு படிப்பாங்க, எங்கே தேடுவேன் நபியை நான் எங்கே தேடுவேன், பாட்டு படிப்பாங்களா இல்லையா? இங்க அவர் கேட்கிறார், ஐன அத்லுபுக யா ரசூலல்லாஹ், நாயகமே நான் உங்களை எங்க தேடுறது மறுமையில? பெருமான் அந்த கிராமப்புறத்து அரபிக்கு, இந்த உம்மத்தினுடைய ஒரு ஏழை மகனுக்கு சொல்கிறார்கள், பிள்ளாய், மறுமையில என்னை நீ 3 இடங்களில் தேடலாம்.
3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன். அந்த 3 இடங்களை கடந்து இன்னொரு இடத்திற்கு நான் போக மாட்டேன். 3 இடம் இருக்குமா, அந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் இருப்பேன். ஒன்னாவது, நன்மை தீமை நிறுத்தப்படுகிற இடத்தில் நான் இருப்பேன். 2வது, கட்டளை தரப்படுகிற இடத்தில் நான் இருப்பேன். 3வது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் மீது அருகாமையில் நான் இருப்பேன். நின்று கொண்டு யா உம்மத்தி யா உம்மத்தி, அல்லாஹ்வே யா உம்மத்து, அல்லாஹ்வே யா உம்மத்து, அல்லாஹ்வே யா பிள்ளை, அல்லாஹ்வே யா பிள்ளை, உம்மத்துல உள்ள பிள்ளை என்று ரப்பிடத்தில் நான் துஆ செய்வேன். இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நான் இருப்பேன். 2 செய்தியை நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அருமையான மனைவி கேட்கிறாங்க, மறுமையில எங்களை நினைப்பீங்களான்னு கேட்கும் போது சொன்ன பதிலு, 3 இடத்துல நான் யாரையுமே நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த உம்மத்தின் கடைக்கோடி குருமகன் வந்து கேட்ட போது 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் நிற்பத்தா, உங்களுக்கெல்லாம் நான் இருக்கிறேன் சார், நீ கவலைப்படாதீங்க என்று சொல்கிறார்கள் என்றால், நாம் எடுக்கிற விழாவும், நாம் ஓதுகிற மௌலுதும், நாம் சொல்கிற செலவாத்துகளும் நம்மை பெருமானாரோடு சேர்த்து வைக்க வேண்டும், பெருமானாருடைய அன்போடு இணைத்து வைக்க வேண்டும், நபியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்முடைய வணக்கங்களும் நம்முடைய சொல் செயல்களும் அந்த செலவாத்துகளும் மாறுமையானால் பெருமானாரை இந்த இடங்களில் கண்டிப்பாக காணுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவான். இதைதான் நாம விளங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த உம்மத்தின் மீதான பாசம், அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடுதான் சொன்னார்கள். நான் போறேன், ஹவுதுல் கௌசர்ல இருப்பேன், நீங்கள் வருவீர்கள், உங்களுக்கெல்லாம் கோப்பைகளில் தண்ணீரை நான் அள்ளித் தருவேன், உங்களுக்கெல்லாம் கோப்பைகளில் தண்ணீரை நான் அள்ளித் தருவேன். ஞாபகத்துல வந்ததுனால ஒரு செய்தி நான் சொல்றேன். நவாதிர் அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்கு, அபூர்வ செய்திகள் பேர் அந்த கிதாபுக்கு பேரு. அபூர்வமான செய்திகள் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு செய்தி இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌசர்ல எல்லாருக்கும் தண்ணி அள்ளி கொடுக்கிறாங்க. நட்சத்திரங்களை போல் ஜொலிக்கும் குவளைகளை கொண்டு சுந்தர பெருமான் அந்த குவளைகள் நீரை அள்ளி அள்ளி சமூகத்தில் எல்லோருக்கும் தருகிறார்கள். எல்லாம் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு சாதாரணமான தோற்றத்தோடு ஒருவர் வருகிறார். அவரை பார்த்த உடனே பெருமான் குவளையை கீழே வச்சுட்டு தன்னுடைய 2 கையாலையும் அள்ளுவாகலாம், அள்ளி அந்த பிள்ளையினுடைய வாயில ஊற்றுவாகலாம். ஊற்றி அவர் குடிச்சுட்டே இருக்காராம். ஏன்னா ஊத்துறது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உட்கார்ந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்பாங்களாம், எல்லாருக்கும் குவளைகளில் அள்ளி கொடுத்த நீங்கள் உங்களுடைய திருக்கரத்தால் இவர்களுக்கு அள்ளி கொடுத்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னஹு ஃபக்கீஹு மக்கி, இவர் என் சமூகத்தினுடைய ஒரு அறிஞர், இவர் சாதாரணமான ஆளு, என் சமூகத்தினுடைய ஒரு அறிஞர், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர், அல்லாஹ்வுக்காக இல்மு படித்தவர், அல்லாஹ்வுக்காக என்னுடைய தீனை ஹயாத்தாக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று வந்த அனைத்து ஏளனங்களையும் கண்டனங்களையும் தரக்குறைவான விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு அத்தனை சிரமங்களையும் சகித்து அல்லாஹ் ரசூல் என்ற வார்த்தையை தவிர இவருடைய நாவிலும் வாயிலும் வேறொரு வார்த்தை வந்ததில்லை. அப்படிப்பட்ட என்னுடைய சமூகத்தினுடைய ஒரு அறிஞர், அவரை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்கிறார்கள் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுதிட்டு அவர் எழுதுறாரு, அறிஞர்களே, சமூகத்தில் சரியான மரியாதை இல்லை என்று கலங்காதீர்கள், உங்களுக்கான மரியாதை தாஹா முஹம்மது ரசூலிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லோருக்கும் தருவானா. ஹவுதுல் கௌசர்ல உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, உம்மத்துக்கான துஆ, நிறைவான துஆ. சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்றாங்க. இஸ்மஹு கௌலி, என் சொல்ல நல்லா கேளுங்க, என்னுடைய சொல்ல நல்லா கேளுங்க, விட்டுறாதீங்க, என்ன விட்டுறாதீங்க, எப்படி சொல்ல இருந்தாக கேளுங்க. எல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியா சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்கிறேன், நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? செய்வோம். என்ன செய்யணும் தெரியுமா? ஃபக்ரஉ மின்னி அஸ்ஸலாம் அலா மன் தபிஅனி மின் உம்மத்தி இலா யௌமில் கியாமா. மறுமை நாள் வரையிலும் இந்த உம்மத்தில யாரெல்லாம் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக வருவார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல வராத பிள்ளைகளுக்காக சலாம் சொல்கிறார்கள். நீங்க எல்லாரும் சலாம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு, தோழர்களே, உங்களுக்காக நான் ஒரு பிரார்த்தனை செய்கிறேன். யாருக்காவது நான் ஏதாவது செய்திருந்தால் எழும்புங்கள், திட்டி இருந்தால் எழும்புங்கள், திருப்பி திட்டுங்கள், அடித்திருந்தால் எழும்புங்கள், திருப்பி அடியுங்கள்,
பொருள் தர வேண்டியது இருந்தால் எழும்புங்கள், கேட்டு வாங்குங்கள். எது வேணாலும் செய்திருங்கத்தான். மறுமையில வந்து நின்று அல்லாஹ்வே இந்த முகமது ரசூலுல்லாஹ் என்ன அடிச்சாங்க, இந்த முகமது ரசூலுல்லாஹ் என்ன திட்டினாங்க, இந்த முகமது ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு 3 திர்ஹம் தரணும், இந்த முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு எனக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குது என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்வதை நான் விரும்பவில்லை. எதுவாக இருந்தாலும் பெருமானா நெஞ்ச நிமிர்த்தி இப்படி பிரிச்சு சொல்லுவாங்க இல்லையா, எதா இருந்தாலும் செஞ்சுக்கங்க. இந்த இருக்கு என் உடம்பு, அடிச்சனா அடிங்க, திட்டினா திட்டுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலாயிட்டு நினைக்க வேண்டாம். நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வின் அடிமையாக நான் நிற்கிறேன். நான் அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறேன். என்னுடைய சந்திப்பின் போது எந்த குற்றங்களும் குறைகளும் கரைகளும் இல்லாமல் நிறைவான இதயத்தோடு ரப்பை சந்திக்க விரும்புகிறேன். எழும்புங்கள் என்றார். ஒரே ஒரு நபித்தோழர் எழுந்தார். யா ரசூலுல்லாஹ் இன்னலி ஸலாஸத தராஹிம், ஒரு 3 திர்ஹம் நீங்க எனக்கு தரணும் அப்படின்னா, ஒரு 3 திர்ஹம் எனக்கு நீங்க தரணும். உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாமா, கேட்ட ஒண்ணு கொடுத்துடக்கூடாது இல்லையா, அதுக்கு ஒரு சுண்ணத்து இருக்கு. அதுல அத்தாவுடைய ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்துட்டு மகன் சொல்லுவாரு, எங்க அத்தா யாருக்காவது கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை ஃபுல்லா நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அதை நான் அடைக்கிறேன், கடன் வாங்கியிருந்தா வந்து சொல்லுங்க. ஒருவர் வந்து சொல்றாரு, உங்க அத்தா எனக்கு 10 லட்சம் ரூபாய் தரணும், சொன்னதுக்காக எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என்ன வேணும்? ஆதாரம் வேணும். இங்கே பெருமானார் கேட்கிறார்கள், கொஞ்சம் ஞாபகப்படுத்து, அது எனக்கு நினைவுபடுத்து. உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, யாரு சொல்லலாம், மதீனாவுல சந்தைக்கு வந்திருந்தீங்க, மார்க்கெட் வந்திருந்தீங்க, கடத்தருவுக்கு வந்திருந்தீங்க, வியாபாரிகளை பார்த்து பேசிட்டே வந்தீங்க. ஒரு யாசகர் உங்களிடத்தில் யாசகம் கேட்டார், கொடுப்பதற்கு நீங்க அப்படி பாக்கெட்டை பார்த்தீங்க, ஒண்ணுமே இல்லை. பக்கத்துல நின்ன என்கிட்ட நீங்க சொன்னீங்க, அவருக்கு 3 திர்ஹம் கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கேன்னு சொன்னீங்க. அவருக்கு 3 திர்ஹம் கொடுன்னு சொல்லி இருந்தா இப்ப நான் கேட்டுக்க மாட்டேன், அது ஏன் சார்பில் போகணும்னு விட்டுருப்பேன். ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அவருக்கு கொடுத்துட்டு என்கிட்ட வாங்கிக்கேன்னு சொன்னீங்க, நான் வாங்கல அந்த 3 திர்ஹம் நான். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். நம்மளா இருந்தா என்னத்தான் வாங்கினேன், ஒரு மிஸ்கீனுக்கு வாங்கினது, இதுக்கெல்லாமா கணக்கு வச்சிருப்ப நீ. பெருமானார் ஸல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தோழரே அந்த 3 திர்ஹத்தை கொடுங்க அப்படின்னு. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிள்ளைகளே என்னுடைய நெருக்கம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் நெருங்கிக் கொண்டே இருப்பதை நான் உணர்கிறேன். அதனால யாருக்காவது போகணும்னு நினைச்சு போகாம இருக்கிற குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் போக்குவான் என்றார். நம்ம நினைச்சு சொல்லுவோம் இல்லையா, நேஜத்து கோங்கோமா வருது, முசீபத்து போகணும்னு நினைச்சா கூட போக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பெருமானார் சொல்கிறார்கள், போகணும்னு நினைச்சு போகாம ஏதாவது குணம் இருந்தா என்று சொல்லுங்க, நான் துஆ செய்றேன். ஒரு சஹாபி எழுதி சொல்கிறார்கள், யார சொல்லலாம், இன்னும் நவ்வா தூங்கிக்கிட்டே இருக்கு, தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. யார சொல்லலாம், நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இதுதானே, தூக்கமே வர மாட்டேங்குது. எப்படி வரும்? 1.5 GB இருக்குன்னு பாக்கி எப்படி வரும்? அது 1.5 GB காலி ஆகணும்ல, 1.5 GB காலி ஆகுறது வரை முடிச்சிருக்கிறான், அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அது வர நேரத்தில் படுத்தாதுன்னா அது வரும், அது வர நேரத்தில் அதை விரட்டி விட்டாச்சு, விரட்டி விட்டுட்டு 1 GB காலி ஆனவங்க பாய்க்கு தூக்கம் வரணுமா, அது எப்படி வரும்? சஹாபி எழுதி சொன்னாங்க, இன்னும் நவ்வாமுன்னு யார சொல்லலாம், நான் தூங்கிட்டே இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அத்ஹிபு அன்ஹு அன்-நௌம இன் அராத, அல்லாஹ்வே அவருக்கு தூக்கத்தை போக்கியன்னு சொன்னா வாழ்க்கை ஃபுல்லா அந்த சஹாபி தூங்க முடியாது. கேட்கிறவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம், பதில் சொல்றவங்க ஒழுங்கா சொல்லலாம். இங்க பெருமானாருடைய வழிகாட்டு அற்புதமா துஆ செய்றாங்க, அல்லாஹ்வே அவர் தூங்க வேண்டாம் என்று நினைத்தால் அவரை விட்டும் தூக்கத்தை போக்கிடும். எனக்கு இப்ப தூக்கம் வராமல் இருந்தா நல்லா இருக்கும், அவர் நினைச்ச தூக்கத்தை கொடுக்கிறாரு. பல சஹாபிகள் எழுந்து பலவித காரியங்களை பேசினார்கள், எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்தார். செஞ்சுட்டு கடைசியில சொன்னாங்க, தோழர்களே, ஆவாக்குமுல்லா ஹஃபிலக்குமுல்லா சப்பத்தக்குமுல்லா ஆவாக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுடைய அவனுடைய அருளோடு உங்களை ஒதுக்கிக் கொள்வானாக, ஹஃபிலக்குமுல்லா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக,
சப்பத்துக்குமுல்லா, அல்லாஹ் மார்க்கத்தில் நிலைக்கு செய்வானாக. நசரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. நாம் இந்த வரலாற்று பின்னணியை வைத்துக் கொண்டுதான் சொல்கிறோம். இந்த உம்மத்திற்கு நபி துஆ செய்திருக்கிறார்கள், ஹஃபிஸக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. அதனால ஒட்டு மொத்தமாக இந்த உம்மத்தை ஒரு நாட்டில இருந்து துடைத்து எறியலாம் என்று எந்த கொம்பனும் கனவு காண முடியாது. காரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை இன்னைக்கும் இருக்குது, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. எல்லா துஆவையும் முடித்துவிட்டு பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து இறங்கினாங்க. ஹஜ்ரத் ஸையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமான் அமருகிற போது அழகுடன் காட்சி அளிக்கிற மிம்பர் அதற்கு பின்பு அழகில்லா மிம்பராய் மாறி போனது. அண்ணல் அந்த மிம்பரில் ஏறவே இல்லை, அந்த மிம்பரில் பெருமான் ஏறவே இல்லை. அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. நமக்கான ஒரு வரலாற்று செய்தி, ஒவ்வொரு அற்புதங்களையும் பெருமான் அங்க வச்சிருக்கிறாங்க. முடிச்சிடுறேன், நான் சொன்ன நேரம் பெரும்பாலும் நெருங்குதுன்னு நினைக்கிறேன். நேரம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை, நீங்க பேசுங்க. சொல்லும் போது இப்படிதான் சொல்லு, நீங்க பேசுங்க. எவ்வளவு நேரம் இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்களோ பேசுங்க, எழுந்து போயிட்டா விட்டுருங்க. அதுக்கு அர்த்தம் போவீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா நாயகி உள்ள வந்தாங்க. எப்ப பாத்திமா அம்மா வந்தாலும் ரசூலுல்லாஹ் எழும்பிடுவாங்க. மகதான் ஆனாலும் பாத்திமா அம்மா வந்தா எப்ப வந்தாலும் ரசூலுல்லாஹ் எழுப்புவாங்க. எழும்பி பாத்திமா அம்மாவுடைய நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க. முத்தம் கொடுத்துட்டு மர்ஹபம் பி இப்னதி, மகளே வெல்கம், சோபனம், பாபா உட்காரு என்று வர சொல்வார்கள், அமரச் செய்வார்கள். இது பெருமானாருடைய பழக்கம். இப்ப ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல படுத்திருக்கிறாங்க, எழும்ப முடியல. பாத்திமா அம்மா வர்றாங்க, எழும்ப நினைக்கிறாங்க, முடியல. மகள் வந்து விட்டார்கள். ஆயிஷா அம்மாட்ட சொல்றாங்க, கொஞ்சம் விலகு தூரமா இருந்துட்டு பாத்திமாவை என் அருகிலே நெருங்க செய்யுங்கள் என்று சொன்னாங்க. அதற்கு பாத்திமா அம்மா நெருங்கினாங்க. நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் செவியில ஒரு செய்தி சொன்னாங்க. சொன்ன உடனே பாத்திமா அம்மா அழுதாங்க. கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டாங்க, இன்னொரு செய்தி சொன்னாங்க. பாத்திமா அம்மா சிரிச்சாங்க. எல்லாருக்கும் தெரியும் முதல்ல ஏன் அழுதாங்க. மா நான் வஃபாத்தாக போறேன், மா நான் வஃபாத்தாக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாத்திமா அம்மா தேம்பி தேம்பி அழுதாங்க. மகளினுடைய அழுகையை நிறுத்துவதற்கு, மகளை சிரிக்க வைப்பதற்கு பெருமானார் பயன்படுத்திய அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? பாத்திமா அன்சி அவ்வளவு லாஹிக்கின், நம்ம குடும்பத்துல உனக்கு தான்மா முத மௌத்து, நம்ம குடும்பத்துல எனக்கு பின்னால முத மௌத்து உனக்கு தான்மா, நீ தான்மா முத ஆளா ஏன்ட்ட வருவ, நீதான் முதல்ல ஏற்ற வருவேன்னு என்ன அர்த்தம்? குடும்பத்திலேயே முத மௌத்து உனக்கு தான். பாத்திமா அம்மா சொல்லிட்டாங்க. இவ்வளவு ஆச்சரியமான தரபியம் ஒரு பெண் குழந்தை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பாப்பா மௌத்தாக போறேன்னு சொன்ன உடனே பிள்ளை அழுது, கவலைப்படாதம்மா, நீதான் முதல்ல பாப்பாவை கபர்ல சந்திக்க வருவ, பிள்ளை சிரிக்கும். சொர்க்கத்தினுடைய தலைவியாக பாத்திமா அம்மா ஆனதற்கு பெரிய வணக்கங்கள் காரணம் அல்ல, பெருமானாரோடு சேர்ந்திருப்பதை வாழ்க்கை என்று நினைத்தார். 28 வயசு தானே பாத்திமா அம்மாவுக்கு, 25 வயசு தானே, அல்லது 28 தானே, 2 தானே. ஷியாக்கள் சொல்கிறாரு 25. அஹ்லுசுன்னத்தினுடைய சொல்லுகள் அக்கீதா பிரகாரம் அவங்களுடைய அக்வால்கள், அக்வால் ஐமத்து அஹ்லு சுன்னாவின் பிரகாரம் 28. 28 வயசு பிள்ளை, கை பிள்ளைங்க, ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளைங்க. அல்லாஹ்வே என் பிள்ளைங்களை என்ன பண்றது, யாருக்கு கொடுக்காது, என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், எதையும் நினைக்கல. என்னை கவனித்தவன் என் ரப்பு, என் பிள்ளைகளை கவனிக்க போகிறவனும் என் ரப்பு. நானா பிள்ளைய பாக்குறேன், நான் போயிட்டா என்ன ஆகும், நீ போயிட்டா உன் பிள்ளை இன்னும் நல்லா இருக்கும். உண்மை அல்லாஹ் அந்த விளக்கத்தை ஆயிஷா அம்மா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ் பாத்திமா அம்மா கூறிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு சொன்ன 2 வார்த்தை, பாத்திமா இத்தகில்லா, தக்வா உள்ள பொண்ணா இருந்தா, அல்லாஹ்வை பயந்துக்கம்மா, இஸ்பிரி பொறுமையா இருந்தா, பொறுமையா இருந்தா. 2 விஷயம் தான்.
வாழ்க்கை முழுக்க நாம பார்க்கிறோம். பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின்னால வீட்டுல வறுமை. ரலியல்லாஹு பாத்திமா அம்மா சொல்றாங்க, ரொம்ப சிரமமா இருக்கும், முடியல. கலீஃபா அமீருல் மோமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு போங்க, போய் சொல்லுங்க, என் வாப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு சதக்குன்னு ஒரு இடம் இருந்தது, அங்க ஒரு தோட்டம் இருந்தது, அது கனிமத்துல கிடைச்ச பொருள், போரினுடைய கனிமத்து பொருள், கொள்ளை பொருள். அதுல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கான செலவுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதுல இருந்து கொஞ்சோடு வாங்கிட்டு வாங்க, நம்முடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்ளலாம். இதற்கு அலி ரலியல்லாஹு வந்து நிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன அலியாரு பேச நினைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு வார்த்தை வர மாட்டேங்க. கொடுத்து பழகிய பரம்பரைக்கு கேட்கும் போது வெட்கம் இதுதானே, கொடுத்து பழகிய பரம்பரைக்கு கேட்கும் போது வெட்கம். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல எனக்கு விருப்பம் இல்ல அலி ரலியல்லாஹு, எனக்கு விருப்பம் இல்ல. பாத்திமா சொல்லிச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சதக்கு கனிமத்து பொருள் இருக்குல்ல, அதுல கொஞ்சோண்டு வாங்கினா கஷ்டம் போயிரும், போய் வாங்கிட்டு வாங்கன்னு பாத்திமா சொல்லிச்சு, அதனாலதான் நான் வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அழுது கொண்டே சொன்னாங்க, அலியே வல்லாஹி லகராபத்து ரசூலில்லாஹி அஹத்து இலைய மின் கராபத்தி, என் குடும்பத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் எனக்கு பெருசு, என் குடும்பத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, அன்பு இருக்குது. ஆனா பொறுத்துக்குங்க, அது தர முடியாது. பொறுத்துக்குங்க, அது தர முடியாது. உங்களுக்கு தெரியாத அலியே, பாத்திமா தெரியலன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பெருமானார் என்ன சொன்னார்கள்? லா நூரத்து, நம்முடைய பொருள் எந்த வாரிசுக்கும் கிடைக்காது. மா தரக்குனா சதகா, நாம எதை விட்டுட்டு போறோமோ அது தர்மம், பொது சொத்து. அது முஸ்லிம்களுக்கான உம்மத்துக்கான சொத்து, அது குடும்பத்துக்கான சொத்து அல்ல. அப்படிதான் பெருமானார் உம்மத்துக்கான நபி, ஒரு குடும்பத்திற்கான வழிகாட்டி அல்ல. இந்த குடும்பத்தை விட இந்த உம்மத்தை நான் குடும்பமாக நேசிக்கிறேன். நான் பெருமாள் சொன்ன வார்த்தை, யாருடைய என்னுடைய சொத்து வாரிசுகளுக்கு கிடையாது, நான் விட்டுட்டு போனதெல்லாம் சதக்கான்ட்டாங்க. அதனாலதான் தர முடியாதுன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு வந்துட்டாங்க. வந்து பாத்திமா அம்மா சொல்றாங்க. பாத்திமா அம்மா கேட்கிறாங்க, அப்ப அப்படியா சொன்னாரு, அப்படியா சொன்னாங்க அபூபக்கர்? ஆமாம்மா. அபூபக்கர் ரலியல்லாஹு அமீருல் மோமினீன், கலீஃபத்து ரசூலில்லாஹ், நபியோடு குகையில் இருந்தவர்கள், நபியால் நற்சான்றிதழ் தரப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் நீ என்னோடு இருப்பாய் என்று உத்தரவாதம் தரப்பட்ட ஒரு சஹாபி. பாத்திமா அம்மாவுடைய வஃபாத்து நேரம், மருத மௌத், பாத்திமா அம்மா படுத்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்க வராங்க. அலி ரலியல்லாஹு பாத்திமா அம்மாட்ட வந்து சொல்றாங்க, பாத்திமா, அமீருல் மோமினீன் அபூபக்கர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார், உள்ளே விடவா? புரியுதா? அமீருல் மோமினீன் வேற எதுவும் இல்ல, தன்னுடைய மனைவி, மனைவியின் அனுமதி இருந்தால்தான் இன்னொரு வரை நான் உள்ளே விட முடியும். வந்திருக்கிறது அமீருல் மோமினீன், உள்ள வரவிடவா? பாத்திமா அம்மா கேட்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பார்த்துட்டு போட்டுங்கம்மா, வர சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து பாத்திமா அம்மா பக்கத்துல உட்கார்ந்து, பாத்திமா என் மேல கோவமா, பாத்திமா அம்மா என் மேல வருத்தமா, நான் அந்த பணம் சதத்தினுடைய பணம் இல்லைன்னு சொன்னேனே, அதனால என் மேல வருத்தம் அம்மா. கண்டிப்பா வருத்தப்படாதீங்கம்மா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை, நான் வாரிசுக்காரங்களுக்கு என் பணம் கிடைக்காது, நான் விட்டுட்டு போனதெல்லாம் சதக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைமா, அந்த வார்த்தையை தாமா நான் சொன்னேன், அந்த வார்த்தை தாமா நான் சொன்னேன், நான் எப்படிமா உனக்கு இல்லைன்னு சொல்லுவேன்? பாத்திமா, பாத்திமா அம்மா சிரித்தார்.
வரலாறு பதிவு செய்கிறது. பாத்திமா மறுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். ஆம், அண்ணல் பெருமகனாருடைய மகளின் இதயத்தில் வருத்தம் இருக்க அபூபக்கர் மறுமைக்கு சென்றால் அண்ணல் பெருமான் என்னை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்வார்களோ என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஞ்சுவதை அன்னை பாத்திமா புரிந்து கொண்டார்கள். அன்னை பாத்திமாவினுடைய வருத்தத்தை அபூபக்கர் புரிந்து கொண்டார்கள். அதனுடைய விளைவுதான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வருத்தத்தை பாத்திமா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால பாத்திமா அம்மா சிரிச்சாங்க. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஹம்துலில்லாஹ். வருத்தம் இல்லாத நிலையோடு மரணத்தை கழுவுகிற பண்பு முஸ்லிம்களிடத்தில் இருந்தது என்பதை முகமது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், பாத்திமா அம்மாவுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த நிலைகளில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு மனைவி மக்களோடு கடைசி நிலைமையில கொஞ்சம், அதாவது பெருமானார்னு சொல்லும் போது நம்முடைய உடம்புக்கெல்லாம் ஒரு புல்லரிப்பு உண்டாகுது. அதை கேட்கும் போது மனசெல்லாம் ஒரு மாதிரி யாராவது ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லிட்டா இழுத்து போட்டு சாப்பிடும் போல உணர்வு வருதா இல்லையா? வருதா இல்லையா? இவ்வளவு சோம்பேறா சொல்றீங்க, நல்லா சொல்லுங்களேன். வருது. அவர் அப்படியே தூக்கி போட்டு மீட்கணும் போல இருக்குது. 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த நபியை நாம் பார்க்காமல் அவர்களுடைய புகழில் களங்கம் ஏற்படுத்துகிற வார்த்தையை ஏதாவது ஒரு மூதேவி பேசினாலோ எழுதினாலோ நமக்கு கோபம் வருகிறது என்றால் 23 ஆண்டுகளாய் பார்த்து ரசித்து ருசித்து அந்த நபியிடத்தில் பாடம் படித்து அந்த நபியை கொண்டு பண்பட்ட சமூகமாக மாறி இந்த சஹாபிகள் பெருமானாருடைய மரண நேரத்தில் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமான ஒரு தகப்பனாக இருந்து மட்டும் மரணிக்கலையே, எப்படியோ இருந்த மக்களை மாற்றி காட்டினவங்க இல்லையா? முஸ்லிம் ஷரீஃப்ல, புகாரில, சிஹாவு கித்தாபுடைய பிரபல்யமான எல்லா கித்தாபுகளையும் உள்ள ஒரு செய்தி தானே நம்ம எல்லோருக்கும் தெரியுது. பெருமானார் மெம்பர்ல நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மெம்பர்ல நிக்கிறாங்க, நின்று பேசுறாங்க, வெள்ளிக்கிழமை குத்பா ஓதுறாங்க. அன்னைக்குதான் அந்த மெம்பர் பள்ளிக்கு வந்தது. அதனால் வரையிலும் மஸ்ஜித் நபவியில மெம்பர் இல்ல. ஒரு பெண்மணி நேர்த்து செஞ்சாங்க, எனக்கு இந்த காரியம் நடந்தா மஸ்ஜித் நபவிக்கு நான் மிம்பர் செய்வேன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு காரியம் நடந்தது, மிம்பர் பள்ளிக்கு வந்தது. வந்த மிம்பர் அன்னைக்குதான் வந்திருக்குது. பெருமானாருக்கு மிம்பருக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க. அதனால் வரையிலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பேரித்த மர மட்டை, ஒரு காஞ்சி போன மட்டை, அதை தூக்கி போட்டு அதுக்கு மேலதான் சூழல் ஏறி நிற்பாங்க கொஞ்சம் உயரத்திற்காக. அந்த மட்டையை தூக்கி மூலையில காத்து வச்சிருந்தாங்க. இப்ப நபி அவர்கள் மிம்பரில் நின்று குத்பா ஓதுறாங்க. அதுல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 3 சஹாபிகளுமே அறிவிக்கிற ஒரு செய்தி. 3 பேருமே சொல்றாங்க, ஃபஸமிஅனா ஸௌத்தல் சபிய், ஒரு சிறு குழந்தையினுடைய அழுகை சப்தத்தை பள்ளிக்குள் நாங்கள் கேட்டோம். பள்ளிக்குள்ள திடீர்னு ஒரு சின்ன குழந்தை அழுதா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு சப்தம். அங்க எங்க பார்த்தோம், குழந்தை இல்ல பள்ளியில. மெம்பர்ல இருந்த பெருமானார் இறங்கி வந்தாங்க, நேர அந்த ஓரத்துக்கு போனாங்க, அந்த பேரித்த மர மட்டையை தூக்குனாங்க. அழும் குழந்தையை தாய் மார்போடு போட்டு தடவி கொடுப்பது போல் அந்த மட்டையை தன்னுடைய மார்போடு தாங்கி பிடித்து நபி தடவி கொடுத்தார்கள். சப்தம் மேலே ஏறினாங்க. பெருமானார் சொன்னார்கள், தோழர்களே, இத்தனை நாளும் இந்த பேரித்த மட்டையின் மீது நான் நின்று அல்லாஹ்வை நினைவு செய்தேன், திக்ர் செய்தேன், பிரசங்கம் செய்தேன். இப்போது அதன் மீது நான் இல்லை, நான் மிம்பருக்கு ஏறிட்டேன். நான் அதன் மீது இல்லை என்பதற்காக அது அழுகிறது என்றார்கள். பெருமானாரின் பிரிவை நினைத்து ஒரு மட்டை அழுகிறது என்றால் மனிதர்களின் மனோநிலை எப்படி இருக்கும்? புகாரியினுடைய இன்னொரு செய்தி, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரு டாஜின் வீட்டு ஆட்டுக்குட்டி, அது வீட்டுல மட்டும்தான் வளரும், செல்லப்புள்ள மாதிரி. ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்லைன்னா அது அடிக்கிறல்ல, அடி இருக்கிற கடுமையா இருக்கும், அமர்க்கலமா இருக்கும், அங்க ஓடு இங்க ஓடும், பாத்திரத்தை உடைக்கும். பெருமானார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டா அது இருக்கிற இடம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது. அவ்வளவு அமைதியாக பம்மியமாக உண்டு. இந்த ஆட்டுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? இது ரசூலுல்லாஹ் வாக்கும். அவ்வளவு சப்தத்துக்கு மேல ஒரு சப்தம் உயரக்கூடாது, அவ்வளவு இருக்கிற இடத்துல மரியாதை குறைவா நடக்கக்கூடாது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? ஒரு ஆட்டுக்குட்டி பெருமானாருக்கு முன்னால் அடங்கி கிடக்கிறது என்றால் இந்த உலகத்தையே தன்னுடைய ஒழுக்கத்தால் மாற்றி காட்டிய அந்த உத்தமரின் பிரிவை அந்த மக்கள் எப்படி தாங்கி இருப்பார்கள்?
கடைசி நிலைமை ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என் மடியில என் மார்போடு என்கிறார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருக்க இதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் இன்னஹு மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வர்றாங்க, அனுமதி கேட்கிறாங்க. இதுவரையிலும் அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டதும் இல்லை, இனிமேல் அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்க போறதும் இல்லை. உலகத்துல முதலும் கடைசியுமாக அனுமதியோடு உங்களுக்கு மட்டும்தான் அவர் வருவார். அனுமதி கேட்கிறார், பெருமான் வர சொல்லுங்கள் என்கிறார்கள். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உள்ள வந்தாங்க, சலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான், விரும்பினால் ரூஹை எடுக்க சொன்னான், விரும்பினால் விட சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவின் லிகாவை, அல்லாஹுவின் சந்திப்பை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. என் மார்பில் தலை வைத்து நபி பிடித்து அமர்ந்திருக்கிறார்கள். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்னா உக்ருஜி ரூஹு முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் என்பவருடைய மகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரூஹே இந்த உடலை விட்டு வெளியே வா, இறை தியானத்தில் நிம்மதி பெற்ற ஆத்மாவே வெளியே வா என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு பின்னால் நபியினுடைய கை கீழே விழுந்தது, எதுகு பெருமானாருடைய கரம் கீழே விழுந்தது, பெருமானாருடைய தலை கனப்பதை என்னுடைய மார்பு உணர்ந்தது. புரியவில்லை என்ன செய்வதென்று 18 வயது பிள்ளை அன்னை ஆயிஷா, என்ன செய்வது எனக்கு புரியல, அப்படியே படுக்க வச்ச. எப்போதெல்லாம் நபி பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று எந்த வாசல் வழியாக என் இல்லத்திலிருந்து பள்ளிக்கு செல்வார்களோ அந்த இல்லத்தினுடைய அந்த திரையை நீக்கிக்கிட்டு மாஸ்டர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று நான் சொன்னேன். பள்ளிவாசலில் சப்தம் அதிகமானது, அழுகையும் சவுண்டும் கடுமையாக மாறியது. அதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்து அக்காத, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக மாறிவிட்டேன். அதாவது உஸ்மான் சொல்றாங்க, குன்து அக்காத, முடவனாக கைகள் செயல்படாத மனிதனாக நான் மாறிவிட்டேன். எல்லாம் இருக்குது, ஆனா உணர்ச்சி இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தனிமையில் ஒரு இடம் கிடைத்தால் சப்தமாக தேம்பி அழுது என் வருத்தத்தை நீக்கிக் கொள்ளலாமே, தனிமையில் ஒரு இடத்தை நான் தேடி ஓடினேன். மறுதியெல்லாம் எந்த உமர் முகமது என்கிற அந்த மனிதரின் தலையை எடுத்து வந்தால் 100 ஒட்டகம் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு 100 ஒட்டகத்திற்காக இந்த நபியினுடைய தலையை எடுக்க எந்த உமர் புறப்பட்டு வந்தாரோ அதே உமர் எல்லாம் இன்றைக்கு மதீனாவினுடைய வீதியில உருவிய வாளோடு செல்கிறார். யாராவது முகமது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா விட்டு கொடுவேன். இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினால அல்லாஹ்வை சந்திக்க சென்றது போல் என் முகமது ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, வருவாங்கன்னு சொன்னாங்க. மதீனா ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எம்பிரான் முகமது ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, மதீனாவின் வெளிச்சமாக இருந்தது. பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள், மதீனா இருண்டு போனது. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, சோகத்துக்கு போனவங்க வந்தாங்க, செய்திகளை கேள்விப்பட்டாங்க, நேர வந்தாங்க. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைக்கப்பட்டிருந்த கட்டிலுக்கு அருகாமையில் வந்து முகத்தை மூடியிருந்த துணியை விலக்கிவிட்டு பக்கத்தல பைன ஐனைஹி, பெருமானாருடைய 2 கண்களுக்கு மத்தியில் ஒரு முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு எழுந்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சிபித்த ஐயன் சிபித்த மையத்தன் யார சொல்லலாம். நாயகமே, இருக்கும் போதும் மனம், இறந்த பிறப்பிலும் மனம். என்ன மனம்? சிபித்த ஐயா, நீங்க ஹயாத்தோட இருக்கும் போதும் ஒரு தெருவுல நீங்க போய் ரொம்ப நேரத்துக்கு பின்னால இன்னொருவர் போனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த தெருவுல போனாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மேனிக்கு ஒரு வாசனையை ரப்புல் ஆலமீன் வைத்திருந்தார். சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னக்க மையத்துன் வைன்னகும் மையத்துன், நீங்களும் மௌத்தா போவீங்க, இந்த மக்களும் மௌத்தா போவாங்க என்கிற வசனத்தை ஓதினாங்க. உமர் எங்கே என்று கேட்டார்கள். உமர் இப்படி திரிகிறார் என்று சொன்னவுடன் எல்லோரையும் வர சொல்லுங்கள் என்றார்கள். அத்தனை பேர்களும் சேர்ந்த பின்னால் ஒரு அற்புதமான உபதேசத்தை அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள். பெருமானாருடைய புனிதமான உடல் வீட்டில் இருக்க, அடக்கப்படாமல் இருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் உரை மஸ்ஜிது நபவியினுடைய மிம்பர் படியிலே நடக்கிறது. சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், உங்கள யாராவது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தால் யாரையும் நீ வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, போங்க. ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க.
யாரெல்லாம் மன்கான யாருதுல்லா அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தீங்களோ இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் உயிரோட இருக்கிறான், வணக்கம் தொடரட்டும். நீங்க பெருமானாரை வஃபாத்தை நீங்கள் இப்படி அணுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்க ஓதுனது இல்லையா? இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்துன் அல்லாஹ் சொல்றது உங்களுக்கு தெரியாதா? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இருந்த வாள் கீழே விழுகிறது. சொல்கிறார்கள், அப்படி ஒரு வசனம் இருப்பது எனக்கு அந்த நேரத்தில் அப்பந்தான் ஞாபகம் வந்துச்சு. மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல, சில ஆத்திரங்களினால் கோபங்களினால் சில விஷயங்கள் மறந்து போகும். அந்த பதட்டத்துல டென்ஷன்ல எனக்கு அது தெரியாம போச்சு. எல்லோரும் ஒரு சாதாரண நிலைக்கு வந்தார்கள். பெருமானாருடைய புனிதமான உடல் குளிப்பாட்டுவதற்காக எடுக்கப்படுகிறது, கட்டிலே வைக்கப்படுகிறது. குளிப்பாட்டலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். யார் குளிப்பாட்டுவது? ஏற்கனவே ஒரு சூழலா சொல்லிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் குளிப்பாட்டணும். சில பின்னணிகள்லாம் நிறைய இருக்கு, பிரிக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் குளிப்பாட்டணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்ட வந்துட்டாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் போது சந்தேகம் வருது. கைஃப நுகஸ்ஸிலு ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை எப்படி குளிப்பாட்டுறது? நம்ம ஊரு மௌத்தா போனவங்களை ஆடையர்களுக்கு குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுறதா, அல்லது உடம்புல ஆடை இருக்கு ஆடையோடு தண்ணீரை ஊத்துறதா? பெருமானாருடைய புனிதமான உடலை உலகத்துல யாருமே என்ன செஞ்சதில்லை, முழுமையா பார்த்ததில்லை. மனைவியர்களாக இருந்தாலும் முழுமையாக பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. பார்க்கும் திறன் படைத்த கண் கொண்ட ஒருவர் உலகத்தில் தோன்றல. என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்க எல்லாரும் சந்தேகத்துல இருந்தோம். திடீர்னு ஒரு சுறுசுறுப்பம் எங்க எல்லாருக்கும் வந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்கள எல்லாருமே பள்ளிவாசல்ல அந்த குளிப்பாட்டுற அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி உட்கார்ந்து எங்க கை ஃபுல்லா நாடியில இருக்குது. இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், தூக்கம் எங்களுடைய நாடி விலகு. அப்போ சின்ன ஒரு சுறுசுறுப்பம். அந்த நேரத்துல வீட்டுல இருந்து ஒரு சப்தம், ஒரு அசரீதியான சப்தம் வருகிறது. லா துஜர்ரிது சியாப ரசூலில்லாஹ், நபியினுடைய உடலில் இருக்கும் ஆடைகளை கலத்தி விடாதீர்கள், ஆடையை விட்டு நபியை தனிமையாக்கி விடாதீர்கள், ஆடை இருக்கவே நீங்கள் குளிப்பாட்டுங்கள். இப்படி ஒரு சப்தம் வந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இது என்ன சப்தம், யாரும் தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபிகள் தெரியாது. நாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்ன கபீரு, இதான் செய்தனா கதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஹஜ்ரத் நபி தான் இந்த செய்தியை சொல்லிட்டு போறாங்க. மிஸ்காத்திலே இந்த செய்தி வருது. பெருமானாருடைய வஃபாத்தினுடைய பாடத்தில் மிஸ்காத்திலே செய்தி வருது. இப்படி பெருமானாருடைய உடல் குளிப்பாட்டப்பட, கொண்டு வந்து வைக்கப்பட, ஒவ்வொரு குழுக்களாக தனித்தனி நபர்களாக வந்து தொழுகை நடக்க வருகிறார்கள், தொழுகிறார்கள், வருகிறார்கள், தொழுகிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் உடைய புனிதமான உடல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்லத்தில் அந்த ஹுஜ்ரத்தே ஷரீஃபாவில் அடக்கம் செய்யப்படுகிறது. பெருமானாருடைய உடல் வைக்கப்படுகிறது. மண்ணை போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மண் போட யாருக்கும் மனம் வரவில்லை. இப்படி மண்ணிலிருந்து தங்கத்தை எடுக்கலாம், வைரத்தை எடுக்கலாம், வைடூரியத்தை எடுக்கலாம், மரகதத்தை எடுக்கலாம், என் விலை உயர்ந்த கனிமங்களை எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கலாம். ஆனால் இங்கே மண்ணுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாணிக்க மரகத கோமேதக வைடூரியத்தை விட அற்புதமான ஒரு பொருள் அல்லவா மண்ணுக்குள்ளே வைக்கப்படுகிறது. எப்படி மண் போட மனம் சகிக்கும்? யாருக்கும் மனம் வரவில்லை. ஒரு வழியாக போட்டார்கள். பாத்திமா அம்மா உள்ள இருந்து சப்தம் போடுறாங்க, அத்தாபத்தான் புசுக்கும் அந்தஹஸ்து துராப அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் மேல மண்ணள்ளி போட்டீங்களே சந்தோஷம் தானா? ரசூலுல்லாஹ் மேல மண்ணள்ளி போட்டீங்களே சந்தோஷம் தானா? பெற்ற மகள் பேசுகிற வார்த்தை, சஹாபிகளினுடைய கண்கள் குளமாக அந்த நிலை முடிகிறது. பெருமானாருடைய இல்லத்தில் இருந்து ஒவ்வொரு நபர்களாக வெளியே வருகிறார்கள். கொஞ்ச நாள் சென்றது. பெருமானாருடைய அருமையான பேரப்புள்ள சையதுனா காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா இக்ஷிபி அன் கப்ரி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கிற ரூம் கொஞ்சம் திறந்து விடுமா, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நான் பார்க்கணுமா. உள்ள போனாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, ரஹீத்து கபர் ரசூலில்லாஹ், பெருமானாருடைய கபரை நான் பார்த்தேன். அது முஷர்ரஃபத்து, ரொம்ப உயர்த்தப்பட்டதாகவும் இல்ல, வலா லாஃபியத்து, மண்ணோடு ஒட்டியதாகவும்.
மண்ணோடு மண்ணா ஒட்டி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மண்ணோட மண்ணா ஒட்டியும் இல்ல, ரொம்ப உயர்த்தப்பட்டதாகவும் இல்ல. மண்ணை விட மண் குவியல் குவிக்கப்பட்ட ஒரு மண் குவியலை போல இருந்தது. நான் பார்த்தேன். ரைத்து கபர ரசூலுல்லாஹி முஸன்னமா, பெருமானாருடைய கபர ஒட்டகத்தினுடைய திமிழ் வடிவில் நான் பார்த்தேன். ஒட்டகத்தினுடைய திமிழ் எப்படி இருக்கும்? உடம்புல இருந்து கொஞ்சம் தூக்கலா இருக்குமா இல்லையா? இப்படி வரும். தலை பக்கம் தூங்கி கால் பக்கம் இறங்கி இருக்கும். ஒட்டகத்தை திமிழினுடைய அமைப்பு ஒரு பக்கம் தூக்கி ஒரு பக்கம் இறங்கணும். கபரு அடக்கிற சுண்ணத்து இதுதான். தலை பக்கம் கபரு தூக்கணும், கால் பக்கம் இறங்கணும், இப்படி இப்படி வரணும். இது முசன்னமாக நான் பார்த்தேன். புகாரியினுடைய அறிவிப்பு. பெருமானாருடைய வஃபாத்து முடிகிறது. நானே ஞாபகப்படுத்தி இந்த செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். மாதிரி அல்லாஹ்வுடைய செய்தி. அதில் செய்து நான் மாதிரி அல்லாஹ்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்தான அன்னைக்கு ராத்திரி நான் யமன்ல இருக்கிறேன், படுத்திருக்கிறேன். திடீர்னு முழிப்பு, திரும்ப படுத்தேன், திரும்பவும் திடீர்னு முழிப்பு, திரும்ப படுத்தேன், திரும்பவும் திடீர்னு முழிப்பு. என்னவோ ஒண்ணு மாதிரி மனசு கிடந்து படபடன்னு அடிக்குது. என்னோடு இருந்த ஆயத்துகள் எழுதப்பட்ட சில தோள்களை எடுத்தேன். கொஞ்சம் ஓதுவோமே, ரிலாக்ஸா இருக்கலாம் என்று அந்த ஒட்டக தோள்கள் எழுதப்பட்ட தோலை எடுத்து திறந்த உடனே என் கண்ணில் பட்ட முத வார்த்தை, இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும், இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும். நபியே, நீங்களும் மரணிப்பீர்கள், இந்த உம்மத்தில் உள்ள எல்லா மக்களும் மரணிப்பார்கள். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. காலையில எழும்பினேன், செய்தி ஒரு வாக்குல வந்தது. மனம் சரியில்லை, கிளம்பினேன். யமனை விட்டு மதீனாவுக்கு வந்தேன். கண்மணி நாயகத்தினுடைய இல்லத்திற்கு வந்தேன். அன்னை பாத்திமா கேட்டார்கள், ஐநூறு செய்யாமா நான் எங்க போனேன், எங்க போயிருந்தீங்க? கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே. விரசேது நாம் மாது சொன்னார்கள், பெருமானாருடைய அந்த ரவுதாவை பார்க்க வேண்டும். உள்ள போனாங்க, சலாம் சொன்னாங்க, அழுதாங்க. அன்னை பாத்திமாவும் ஆயிஷாவும் ஒருமித்த குரலோடு உள்ளே அழைத்தார்கள். மாதே வாருங்கள், உங்களுக்கு ஒரு செய்தி உண்டு. பெருமானார் ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார். அந்த அமானிதம் எங்களிடத்தில் இருக்கிறது, இல்லா தஹசன், கவலைப்படாதீங்க. பெருமானாருடைய கடைசி நேரம் எங்கள்கிட்ட சொன்னாங்க, என் பிள்ளை மாது வருவாரு, அவருக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்லினோம் என்கிறார்கள். இது நம்முடைய வரலாறு எல்லாம் என்ன தெரியுமா சொல்ல வருது? அனுப்பும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாதே, யார் எங்கிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோடு நெருக்கமானவர்கள் தக்குவா உள்ளவர். தக்குவாவும் இருந்தால் பெருமானாருடைய வஃபாத்தின் நாள் முஆதுக்கு தூக்கம் இல்லை, பிள்ளைக்கு தூக்கம் இல்லை என்கிறது இங்க பெருமானாருக்கு தெரியுது. அதனால தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்றாங்க, பிள்ளை முஆது வந்தால் என்னுடைய ஸலாத்தை சொல்லு, அதுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும். இதயங்கள் இணைகிற ஒரு அற்புதமான தர்பியத், ஒரு அற்புதமான உருவாக்குதல். இந்த சஹாபிய சமூகத்தை உருவாக்கி காட்டியவர்கள் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சொன்னாங்க, 1,24,000 சஹாபிகளை நான் விட்டுட்டு போறேன், நட்சத்திரங்களை போல அதுக்கு நட்சத்திரங்களை போல யாரை பின்பற்றினாலும் ஹிதாயத்து கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ஒரு உம்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள். அந்த உம்மத்துல நாம இருக்கிறோம். அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை. அந்த கிருபைக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக, நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. பேசியதன்படியும் கேட்டதன்படியும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது.
இந்த விழாவை ஏற்பாடு செய்த திருமங்கலம் நகர மஜ்லிஸ் உலமா சபைக்கும் நவாபல்லிவாசனுடைய ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் மற்றும் நமக்கு மத்தியிலே சிறப்புரையாற்றிய ஹஜரத் விருந்தினர்களுக்கும் ஜமாத்தாளர்கள் அனைவருக்கும் திருமங்கலம் நகர மஜ்லிஸ் உலமா சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم